அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நம்ம ஜெபம். பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களோடு பேசுங்கப்பா. நீர் பேசுகிற தெய்வம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். தானியேல் அதுல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 5:14. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். யாரை பார்த்து சொல்றாரு? ராஜா என்ன பண்றாரு? ஆமா, ஒரு சொப்பனத்தை. ஆனா ஆண்டவர் தானியேலை குறித்ததான நிலத்துல சொல்லப்படுகிறது. அவன் என்ன? தேவர்களின் ஆவி, வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும். ஞானத்திலே விசேஷித்த ஞானம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இப்படிதான் இது எப்படி கிடைக்குது? இவனுக்குள்ள எப்படி இந்த தேவர்களின் ஆவி வந்துச்சு? இவனுக்குள்ள எப்படி இந்த விசேஷித்த ஞானம் வந்துச்சு? ஏன்னா இந்த தானியேல் யாருன்னா ஒரு ஜெபிக்கிற மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில எப்பயும் எதை மறந்தாலும் என்ன கூடாது? ஜெபத்தை மட்டும் மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல வேலைக்கு போகும்பொழுது வெளியே என்ன பண்ணுவோம்? வாட்டர் பாட்டில மறந்துடுவோம், ஏதாவது மறந்துடுவோம். ஆமா, அதை பார்த்து கவனமா எடுத்து போனோம். ஆனா முக்கியமா மறக்காம நம்ம என்ன பண்ணோம்? நாம் எழுந்த உடனே காலை நேரத்துல தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, ஜெபித்த பிறகு என்ன பண்ணும்? இந்த தானியேல் பார்த்தீங்கன்னா அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமா, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாலும் ஸ்தோத்திரம். அந்த ராஜா அவனுடைய அந்த வேலையை என்ன பண்றான்? அந்த 3 நேரத்தான் இந்த தானியேல் கரெக்டா செய்யறான். இது ஜெபிக்கிறத. நல்ல ஒரு தாழ்மை உனக்குள்ள இருந்துச்சு. ஆமா, நான் தான் நல்லா ஜெபம் பண்றவன், நான் தான் நல்ல முழங்கால் படி ஜெபம் தன்னை மிகப்படுத்தி கொள்ளல. தன்னை அப்படி என்ன சொன்னா, தன்னை மிகப்படுத்தி பெருமையா பேசல. அதை பத்தி அவன் சொல்ல. தேவனை இவனை குறித்து சாட்சி கொடுக்குறான். அங்க இருக்கிற என்ன பண்றாங்க? அங்க அதிகாரிகள் அவனை குறித்து என்ன பண்றாங்க? இந்த தானியேலை குறித்து நல்ல சாட்சி கொடுக்குறாங்க. ஆண்டவர் சாட்சி கொடுக்குற, இவனு எனக்கு பிரியமான புருஷன் அப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்குன்னா, ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மாற்றங்கள் ஏற்படுகிறத பார்க்க முடியும். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவாகினும் இருள் இல்லை. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த என்ன பண்ணார்? இந்த தானியேலுக்குள்ளே இருந்து ஆண்டவர் இருந்தபடினாலே அவன் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். சிறைப்பட்டு போன தேசத்திலையும் ஆண்டவர் என்ன பண்றான்? உறுதியாய் பிடித்து கொண்ட மனிதன் தான் இந்த தானியேல் என்ன பண்றான்? உறுதியாய் அவன் பிடித்து கொள்ளுகிறான். அவனுக்குள்ளதான் அந்த விசேஷித்த ஞானம். ஆமா, ஒருவேளை படிப்பு இல்லாம இருக்கலாம், சில படிச்ச மனசை தங்காம இருக்கலாம். எனக்கு எந்த விதமான அறிகுறியுமே எனக்கு அந்த மைண்ட்ல இல்லை. என்ன செய்யப்போம்? இந்த எதிர்கால குறித்து ஒருவேளை பயமா இருக்கு அப்படின்றீங்களா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலை நேரத்துல கத்தவங்களுக்கு சொல்லி, விசேஷித்த ஆவியை நான் உனக்கு தருகிற தேவன். என்ன பண்றேன்? விசேஷித்த ஞானத்தை நான் உனக்கு தருகிற புத்தியை தருகிற தேவன், அருள் புரிகிற தேவன், சிங்கத்தின் வாய்களை கட்டி போடுகிற தேவன். உங்க வாழ்க்கையை விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த விசேஷித்த ஆவியையும் அந்த ஞானத்தையும் அந்த புத்தியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காண. ஆனா ஜெபிக்க விட மாட்டான். யாரு? எதிராளியான பிசாசு. அவன் என்ன மாட்டான்? ஜெபிக்க விட மாட்டான். ஜெபிக்க விட்டாலும் நம்ம முழங்கால் படிக்க விட மாட்டான். முழங்கால் படிக்கிட்டாலும் வசனத்தை படிக்க விட மாட்டான். ஆனா நம்ம ஒரு நாளும் ஜெயித்து ஆமே இயேசுனுடைய பாதத்தில் அமரும் பொழுதுதான் நம்ம பலன் அடைய முடியும். நம்முடைய குடும்பத்தை நம்ம சரியாக கொண்டு போக முடியும். நம்மளை கரை சேர்க்கிற தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஜெபத்தை மறந்துடவே கூடாது. எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணாம எதையும் செய்யாதீங்க, ஜெபம் பண்ணி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த விசேஷித்த ஞானத்தை உங்களுக்கும் தருவார். தானியேலை உயர்த்தின ஆண்டவர், தானியேலை பாதுகாத்த ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க, பாகாலின் படைகளை எதிர்த்திட
ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.